கூகுள் அண்ட் யூடியூப்ல என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டா இருக்குன்னு ஒரே கிளிக்ல ஃபைண்ட் பண்ணணுமா? வாட்ச் திஸ் வீடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். வெல்கம் டு டே 83 ஆஃப் 100 டேஸ் பிசினஸ் க்ரோத் சீரிஸ் யூசிங் ஏஐ. ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. கூகுள்ல போயிட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. trends.google.comனு ஒரு வெப்சைட் வரும். இதுக்குள்ள போனோடனே அங்க சர்ச் பார் இருக்கும். அதுல எக்ஸ்ப்ளோர் நவ்வுன்னு இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணா என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ல என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் 4 ஹவர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிருக்குங்கிறத உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இது நீங்க வேர்ல்டு வைடும் பார்க்கலாம், இந்தியா ஃபுல்லாவும் பார்க்கலாம். இல்ல தமிழ்நாடு அந்த ஃபில்டர்ல போய் செலக்ட் பண்ணி நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்விக்கி பெருசா, ஜொமேட்டோ பெருசா? விச் மீன்ஸ் கூகுள் அண்ட் யூடியூப்ல ஸ்விக்கியை நிறைய சர்ச் பண்றாங்களா, ஜொமேட்டோவை நிறைய சர்ச் பண்றாங்கிறத நீங்க இதுல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளோர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்விக்கின்னு சர்ச் பண்றேன், அங்க கம்பெனின்னு வருது. அதே மாதிரி ஜொமேட்டோவும் சர்ச் பண்றேன், கம்பெனின்னு வருது. ஸோ லாஸ்ட் 1 இயர் நான் செலக்ட் பண்றேன். இப்போ அந்த கிராஃப் பார்த்தாலே தெரியும் எந்த கம்பெனி அதிகமா மக்கள் சர்ச் பண்றாங்கன்னு. திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஃபைண்டுங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸை நீங்க ட்ரெண்டிங் விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட உங்க பிசினஸ்க்கான யூசேஜுக்கும் நீங்க செமையா யூஸ் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தா அடுத்தடுத்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டிஜிட்டல் சரவணனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.